வணக்கம் ஸ்பாட்டன்ஸ் சொல்லலாம் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 55 சேராஃபைட்ஸ் ஐலாண்ட். வாங்க உள்ள போலாம். ஓகே வந்தாச்சு. சொன்ன மாதிரி கப்பலை ஓட்ட நினச்சேன். ஓட்ட விட்டா நல்லா இருந்திருக்கும். நம்ம மெண்டல் திறமை எட்டா சம்மந்தம்லாம் போகணும் கூட இந்த வேலையை பார்த்துருப்பானுங்க. எந்த வழியாக போகணும்? வாங்க. ஏன் ஃபாலோன்னு சொல்லணும்டையா? ரைட்டு. கிராஃபிக்ஸாக செம்மையாக இருக்கல. எல்லோரும் எங்கே போனாங்க? கார்ட்ஸ்லாம் இல்லையா? இந்த ஓரத்தை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ஐலாண்டோட ஓரத்தை. அந்த மொட்டையை போட்டுங்க. நம்ம வேக போய் அவனை பிடிச்சி ஆகணும். அவன் எங்கே போய்க்கான்னு தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு தான் போவான். எங்கள் மாமா எங்கள் அம்மா அங்கே தான் இருப்பாங்க அப்படின்றான். எவ்வளோ தூரம்? ஐலாண்டை தாண்டி அங்கிட்டு போகணுமா? கொக்கா மக்கா. ஓ மக்கள்லாம் இருப்பாங்களே, நம்ம பின்னாடியாக போயிடலாம், அவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்றான். அக்கா மக்கா அந்த மொட்டையும் இருக்கானே, ரொம்ப உயிரை வாங்குறாங்க வர வர. கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு தான் ஊல்ஸ் அட்டாக் பண்ண போகிறாங்களா? ஆமாம், என் ஃப்ரெண்டாக தான் சொன்னான். இந்த ஸ்டாம் வரனால அதை யூஸ் பண்ணி நைஸாக அவங்கள முடிக்கலாம் பார்க்குறாங்க. ஐசக் அவன் மைண்டை மாற்றினா வேணால் வாய்ப்பு இருக்குது, ஆனால் வாய்ப்பு இல்லை. உங்கள் வீடு ஐசக், அவனுக்கு என்ன வேணும்? சண்டைக்கு முடிவு வேணும், ஆனால் எந்த விலையில்? இந்த நேரத்தை தெரிஞ்சு எதுனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கார் அவருன்ற மாதிரி சொல்கிறான். இங்கே தான் மேலே போகணும். உன்னால் ஏற முடியுமா? இதுதான் வேகமாக போகிறதுக்கான வழியே. என்ன சம்மந்தம்லாம் ஏறுறா? அதுக்கடுத்து செவருமா இருக்கா அங்கிட்டு. அவன் ஒரு கையிலே பேலன்ஸ் பண்ணி ஏறுறா பாருங்க. அவள் ஏறுக்கா பொறுமையாக ஏறுக்கா, கீழே விழுந்துடாதக்கா. ஓகே ஏறிடுச்சாக்கா. ஓகே நானும் வந்துட்டேன். அங்கிட்டு தான் வழியா. அப்போ நான் இங்கிட்டு பார்த்துட்டு வரேன். இதுக்குள்ளே எது இருக்கா? கலெக்ட் டேபிள்ஸ் வந்துச்சு. இதுங்க சப்ளை எடுத்துட்டீங்க, வரேன்க்கா. இடாஹோ சரி ரைட்டு. இதெல்லாம் என்ன காயின் தெரியாது. இந்த பக்கம் பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு, எதுவும் இல்லை. ரைட்டு. குக்காமக்கா தூக்கில் போட்டிருக்காங்க. வாங்க. உங்களுக்கு தெரியுமா? சும்மா சைடில் அவங்கள அங்கங்கே பார்த்துருக்கேன் அப்படின்றான். அதான் நடந்துருச்சு விடுன்ற மாதிரி சொல்கிறான். ஏதோ லெட்டர் இருக்குங்க. மக்கா குடல் வெளியே வந்து செத்துருக்கான். ஓ என்ன நேரத்தில் என்ன நடந்திருக்குன்றதை அப்படியே ஃபுல்லாக குறித்து வச்சுருக்காங்க. சண்டே நடந்துச்சு, இது என்ன இருந்துச்சுன்னு. சண்டே 5 மணிக்கு ஸ்காட்டு நான் லேண்ட்ஃபால் பண்ணோம். 7:30 இது நடந்துச்சு, 10:15 இது நடந்துச்சு அப்படி இப்படின்னு போட்டிருக்கான். கடைசியாக என்ன போட்டிருக்கான்? Spot to find our boat shuttled, ocean destroyed. Why are you helping us? எதுக்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற? Lev asked me the same thing. லவ் என்கிட்ட அதே தான் கேட்டான். I guess you don't deserve this. உங்களுக்கு I needed to. எனக்கு ஹெல்ப் பண்ண தோணுச்சு, அதனால் அது போக நீங்கள் இது வந்து டிசர்வ் பண்ணலை, அதனால் நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றா. இப்போ ஐலாண்டை பாங்க எத்தனை பேர் இருக்கானுங்க. ஐயோ ஒரு ஊரே இருக்குது. அது சரி, ஐலாண்ட்னா என்ன? அது அவங்க இடமாச்சு. அவங்க இடத்துல வந்து நிறைய பேர் இருக்காங்க அர்த்தம். ஓ அது வில்லேஜ் வேறு இல்லையா? அது ஹேவன் தானா? வில்லேஜ் இன்னும் உள்ளே போகணும். ஐயோ நம்மளை கரெக்டாக மையப்பகுதியை கொண்டு போகிறாங்க சண்டைக்கு. எவ்வளோ சண்டை அங்கே போதோ. என்னாச்சு? என்ன சவுண்டு? ஓ அது வார்னிங் சிக்னல். உங்கள் மக்கள் இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சோல்ஜர்ஸ் போல். இப்போ எல்லா ஐலாண்டும் ஃபுல் அலர்ட்டில் இருப்பாங்க, நம்ம அதுக்குள்ளே போகணும் அப்படின்றா. போச்சு, அவங்க அலர்ட்லாம் கூட அசால்ட்டி வாங்கி நம்ம ஒழிச்சு போயிடலாம். நம்ம அந்த கேம்ப் வழியாக போயிடலாம் அப்படின்றா. எத்தனை பேர் இங்கே இருப்பாங்க? 1000 பேர் இருப்பாங்களா? எத்தனை பேர் சோல்ஜர்ஸு? எங்களில் பாதி பேர் கேம்பர் ரெடியாக தான் இருப்போம். மீதி பேர் ஓரளவு சண்டை போடுவாங்க, இல்லை மேக்ஸிமம் சில பேர் ஒழிஞ்சுக்குவாங்க அப்படின்றா. 1000 பேரா? ஐய வந்துட்டேன். இங்கே உட்காந்து போயிடுவோமா? ரைட்டு வாக்கா ஓடுவோங்க்கா. எதுக்கு உட்காந்து போகிற? ஆள் இருப்பாங்களா அங்கே? ஏதாவது சொல்லுக்கா. ஓ யாரும் இல்லை போல், எந்திரிச்சு சாதமாக நடந்து போகிறா. ரைட் யாரும் இல்லை. அப்புறம் நான் போய் சப்ளை எடுத்துகிட்டு வரேன். இது உள்ள ஏதாவதுக்கா? ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்குது சரக்கு. சூப்பர். அம்பா ஆசம். ஓகே
லாங் ரேஞ்ச் தேவையான ஐட்டம் பூரா கிடக்குது. ஏதோ லெட்டர் எழுதியிருக்காங்க. மார்க்கஸ் டிஸ்ட்ரிபியூட் த வென்ஷன் as follows. எது எங்கெங்கே போகணும் ஏதோ சப்ளை வாங்கி இது பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஆகஸ்ட் ரெக்வஸ்டட் த ஸ்கின் ஹி ப்ராமிஸ் டு ஹேவ் ஃபோர்ஜ் நியூ பாடி நைஸ் ஃபார் us in return. Make sure he fulfill his end of bargain. Give anglers to whomever you deserve them. மேஷி கை ஒன்றும் பெருசாக இல்லை. ஏதாவது பொருளை வாங்கிட்டு வந்து எந்தெந்த பொருள் எங்கெங்கே போகணும் எழுதியிருக்கேன். அப்புறம் அங்கே இருக்க ஒருத்தன் வந்து எனக்கு இந்த இதெல்லாம் வேணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு செம்மையான கத்தி சிசு தரேன்ற மாதிரி சொல்லி பார்கனிங் பண்ணியிருக்கேன். அதை பற்றி லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ரைட், இதை போட்டு ரேக் எடுத்துருவோம். ரேக் இப்போ எடுத்துடலாம். ரைட்டு. மற்றவங்களாம் எங்கே போனாங்க? அவங்களாம் ஃபைட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதான் அங்கே இல்லை அப்படின்றா. புல்லட்டு ஆசம். ஏறி போகலாமா? புல்லட் நிறையா தராங்க. சண்டை சரியாக சண்டை வரப்போதோ. எங்கே ஸ்பெஷல் புல்லட்லாம் இருக்குது. அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கானுங்களா? இதுவே ஸ்பெஷல் புல்லட் நான் கிடச்சி பார்க்கமோ அவ்வளோதான் வந்துச்சோ. ஸ்பெஷல் புல்லட்டு ஷார்ட் கன்னுக்கு. ஸ்பெஷல் புல்லட்னா மஞ்சள் கலரில் இருக்கும். நார்மல் புல்லட்னா சிவப்பு கலரில் இருக்கும். அதே கவலைப்பட்டு சொல்கிறேன். ஃபயர் ஃப்ளைஸ் சொல்லுவாங்க. லைட் இது டார்க்னஸில் தொலைஞ்சிட்டிங்கன்னா லைட்டை தேடி போங்கன்ற மாதிரி ஃபயர் ஃப்ளைஸோடதுங்க. வேறு என்ன? இந்த ஏறிடுறேன். எங்கே கேட்குது? அந்த ஊருக்கு போகணுமா? நான் மேலே மொட்டை மாடிக்கு போகணுன்னு நினச்சேன். அந்த மேலே இதில் நம்ம அக்கா தான் எதனாலும் தெரியுமே. அக்காவுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா சக்கரை வச்சதெல்லாம் அவ்வளோதான். ஆசம்க்கா ஏறு அவ்வளோதான். நிறையா சப்ளை இருக்குங்க. அம்பு 2 புல்லட்டு சூப்பர். சரக்கு இங்கே வேறு எதுவும் பெருசாக இல்லை. ரைட்டு வா. அவ்வளோதான். நான் கட்சின்னு விட ஆரம்பிச்சிருச்சு. கிடைக்கிற வெப்பன் எதெல்லாம் தூக்குங்க. கன் அம்பு எடுத்துகிட்டு வாங்க. மற்றவங்க ஷெல்டர்ஸ் சின்ன பசங்க அவங்க எப்போ ஷெல்டருக்கு அனுப்புகிறானுங்க. ஐயோ இதை எப்படி தாண்டி நம்ம போகிறது? என்னென்ன கதவை மூடி இருப்பாங்க. அந்த லம்பர் மில் ரைட் சைடில் இருக்க பிக் பில்டிங் அந்த டார்ச் இருக்குது. அந்த வழியாக நம்ம வெளியே போய் ஆகணும் அப்படின்றா. நம்ம அந்த வழியாக போகலாம். அப்போ அங்கே காலம் கூட போகிறோம் சண்டை போட்டு அந்த வழியாக நம்ம போகணும் போல். வாக்கா அவ்வளோதான். மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம இந்த வழியாக தான் போய் ஆகணும். பின்னாடி தான் 50 இருக்கா? ஓகே. மேக்ஸி கையில் வச்சுட்டு பைத்தியக்காரங்க இவங்க வேறு. சரி, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெல்த்தில் போடுவோம். மீதியை பூரா அடித்தடியில் இறங்கிடுவோம். வேறு ஏதாவது ஸ்டெல்த்தில் போடுற மாதிரிக்கா? ஓகே, சைலன்ஸில் மாட்டியாச்சு. 4 புல்லட் இருக்குது. 4 பேரை போடலாம் சைலண்ட்டாக. அங்கே ஒருத்தர் இருக்கானா? ஓகே, இன்ஃபைட்டட் வேறு இல்லை. இன்ஃபைட்டட் இருந்தால் பிரச்சனை இல்லை. அம்பு இருக்குது. அதுக்கு மேலே எடுக்க முடியல. மேக்ஸ் ஆகிடுச்சு போல். இங்கேருந்து மச்சா கண்டிப்பாக தப்பிச்சிருவான்ல அவன். வேறு எங்கே இருக்கான்? இந்த இங்கிட்டு ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கள் ஃபுல்லாக அடைச்சிருக்காங்க. பிரச்சனை இல்லை. அந்த அங்கே நம்ம பைத்தியக்காரன் அவன் ஓரமாச்சு. அவனை அசால்ட்டாக போடலாம். இப்போ இவ்வளோ நல்லா ஒளிஞ்சு தான் இருக்கா. இவ்வளோ அசால்ட்டாக போடலான்னா நம்மளை பார்க்குறாளே. பார்த்துருவா. சுடுறதுக்குள்ளே பார்த்துட்டானா கத்தி ஊரை கூட்டிடுவா. ஐயோ போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. நீ செத்தா என்ன சாகாட்டி என்ன ஊருக்கு கட்டுச்சா. வா நீ முதல் சாக போகிற. எப்படி மிஸ் ஆச்சு புல்லட்டு? இது ஆடாத சாகு. அவ்வளோதான். முதல் இந்த 50 காலி பண்ணிடுவோம். எப்படியும் வேஸ்ட் தான். என்னாச்சு? செத்துட்டானா அவன்? புல்லட்டு வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஓகே, எந்தாக்கள் அம்பு. ஓகே, அதான் உரியாட்டுருச்சு. ஒன் ஷாட் கன் எடுத்து போட்ட வேண்டியதான் பூரா பற்றியும். பிஹைண்ட் யூவா? ரைஃபிள் எடுத்துகிட்டு இருக்கிற அவ்வளோ பக்கத்தில் ஒரு பைத்தியக்காரன். அங்கேருந்தே அடிக்கணும் தானே. சாகுடா. ஓகே, முடிச்சு நினைக்கிறேன். அவ்வளோதானா? இந்த இன்னொரு தேய்க்கான். எங்கே தான் நினைச்சோ பார்த்தேன்.
ஏய் அங்கேருந்து வெளில போங்க. அப்போ சுட்டு உயிரோடு தான் வந்துருக்காங்க. எப்படி நம்ம சுட்டு அம்பு போடாமல் போச்சு? அந்தாச்சான் வைத்தான். வாடா வாடா வாடா. அவ்வளோதான், ஆசம். அந்த தேய்ச்சான் போட்டு ஓட்டான். அர்ஜென்ட் விசில். தெரியுது. விசிலுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கான். அந்த அங்கே இருக்கான். எட்டி பாரா. எட்டி பார்க்க மாட்டேன் போல வைக்கே. வேஸ்ட்டு. அந்த ரைட்டில் வந்துட்டாங்க. ஐயோ சுற்றி வச்சுக்கான் எருமாடு. அவனை மண்டையை சுடுறது வேஸ்ட்டில். எங்கேருந்துங்க சுடுறாங்க? அங்கே இருக்காங்க. இந்த வந்துட்டேன். இப்போ வாடா. அடி ஏ போடு. எஸ். போச்சு. டபுள் ஸ்விங் பண்ணிட்டான். ஐயோ கொண்டுருவாங்க போச்சு. அவ்வளோதான். அதாவது அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்களா எந்த ஒரு ரிலேஸ்டேக்குனா அவன் எவ்வளோ நம்ம மிஸ் ஆச்சுன்னா பின்னாடி செவத்தில் பட்டு உடையிறதுலாம் பக்காவாக தெரியுது. இப்போ பாரு எந்திரிச்சேன்னு சொல்கிறாதா பைத்தியக்காரா. முடிச்சிட்டான். சாவுடா. செத்த மாதிரி தெரியலையாவே. ஏன் சாகலை? செத்துட்டான். ஏய் 50 ரூபா. என்னக்கா? இல்லைக்கா நல்லாதான்க்கா இங்கே இருக்கா. சாகலைக்கா. முதல் மெடிக்கிட்ட போட்டுக்கிறேன். அதோட கொண்டு வர போகிறானுங்க. ஏய் அங்கே இருக்குமே. ஏய் மேலே இருக்காடா பைத்தியக்காரா. இதான் வரண்டா. இதான் மேலே வச்சாங்க. சாவு. யாருக்கிட்ட ஹெட் ஷாட்டு போட நீ தெரிச்சிருக்கணும் மொட்டை மண்டை. எனக்கு அவன் தான் நம்மளை போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். நான் என்னடா எங்கேருந்து அடிக்கிறானுங்க பார்த்துட்டு இருக்கேன். கிட்டக்க போவோம். ரொம்ப லாங்கில் இருக்கானுங்க. இங்கேருந்து சுட முடியல. புல்லட்டு சூப்பர்ரா மண்டையா. ஓகே இந்த இடத்துல இப்போ அவங்க போகலாம் நினைக்கிறேன். லாங்கில் இருந்தவனை இவனோட ஹேவ்ஸ் கேஸ்ட் ஒயிட். ஓ நம்ம பார்க்கலங்க, மறைச்சிட்டு வரணுங்க. ஏன்டா ஓமனை தான் ஓடித்துடுறேன்ற மாதிரி. இது நான் உப்பா? ஓ சரக்கு பாட்டில் இந்த மாதிரி குப்பியில் போட்டு வச்சுருக்கானுங்களா பின்னாடியா? எங்கப்பா? ஓ அங்கே இருக்கான அந்த பைத்தியக்காரன். இரு வரேன். அந்த அங்கே இருக்க ஒருத்தர் தான். அவ்வளோ ஒன்றா ரெண்டு பேர் தாங்க. 2 பேர் தானே, முடிச்சிடலாம். ஐயோ இந்த ஆட்டம் ஆடுது. அவ்வளோதான். இப்போ அந்த ஒரு பைத்தியக்காரன் தான். எங்கே குடிச்சிட்டா கரெக்டா. எந்திரிச்சு பாரு. அவ்வளோதான், ஆசம். என்னண்ணோ நீ சாங்கடா. இருடா வரண்டா. ஒருத்தன் தான் நினைக்கிறேன். அந்த ஒருத்தன் தான். இது 2 பேரும் ஏன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தன் பார்த்தா எந்திரிச்சா போட்டுருவானுங்க. ரெடியாக இருக்கான். இருந்தாலும் போட்டு பார்ப்போமா நம்ம அவனை. இதுக்கு நகண்டு வந்து போடுவோம். ஐயோ பார்த்துட்டானோ பைத்தியக்காரன். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். சாப்பிடா. பார்த்துட்டே தான் பயந்துட்டு இருந்துச்சியா. ஐயோ புல்லட் கிடையாச்சு 1 ஷாட்டில். இதுதான் 1 ஷாட் போடலாம், வேறு வழியில். இங்கே ஒருத்தர் இருக்கானா? இது எதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தா வச்சுக்கோ. செதறிட்டான். இன்னொரு பைத்தியம் தானே நம்மகிட்ட வருது. இந்தா வச்சுக்கோ. அவ்வளோதான், மாசு. எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் மிஸ்டில் போட்டிருக்கேன். அவ்வளோதான், மியூசிக் நின்றுச்சு. எப்பா எத்தனை பேருங்க. நீ நல்லா இருக்கியா? லைட்டாக கொஞ்சம் கிரிப்பாக இருக்குன்றா போல். விண்டர்னா அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ரைட்டு, மெடிசன் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஓரளவுக்கு. ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓ அம்பெல்லாம் கிடக்கும். அம்பு எடுக்க முடியல. ஐயோ எந்த தான் கிடக்கு கீழே. நல்லா தான் இருக்கா அந்த அம்பு. வேறு எதாவது எடுக்க மாதிரிக்கா? ஏய் தேங்க்ஸ். என்ன எடுக்க முடியல. ஓகே எடுத்துட்டேன். போடாரி எவனா வந்தால் செத்தான். சட்டுன்னு மண்டையிலே பிறந்துருவோம் ரெண்டா. ஓகே இந்த ஏரியாக்குள்ள தானே போகணுண்ட. வாக்கா போ. நட்டு போல் நிறையா வச்சுருக்காங்களே. இங்கே ஏதாவது ஒர்க் பெஞ்ச் இருக்கா? ஒர்க் பெஞ்சு அது என்னமோ சொல்லுவாங்களே. இங்கே என்னமோ இருந்துச்சு. சரக்கு. நன்றி. வேறு என்ன இருக்குது? இது ஒர்க் பெஞ்ச் மாதிரி இருந்துச்சு. அது ஒர்க் பெஞ்ச் நினச்சேன். இது என்ன? மெடிசின். சூப்பர். கத்திரிக்கோள். சூப்பர். வேறு 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 இங்கே மேலே ஏறுற மாதிரி இருக்குது. இது என்னது? ஓ இங்கே ஒரு ஸ்னைப்பரை போட்டோமே ஒரு மண்டையன். புடனியில் மொட்டை மண்டையன்.
அவன் இல்லை, பட் அவன் வச்சிருந்த அம்பு இருக்குது. This way. இருக்கா, வரேன்க்கா. இங்கே யூஸ் பண்ண ஸ்னைப்பர் புல்லட்ஸு. ஆனால் அவனை காணா. சரி ரைட்டு, அப்படியே இறங்கு. சாகாதுன்னு நினைக்கிறேன். சாகலை, நல்ல வேலை. வாக்கா போவோம்க்கா, நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம். இது சேரும் ஜகதியமாக இருக்கே. ஆனால் நல்லா இருக்கல இந்த மாதிரி இயற்கையாக கட்டையிலே ரெடி பண்ணி செஞ்சு இயற்கையோட இயற்கையாக வாழ்கிறானுங்க சேராஃபைட்ஸ். ரைட்டு, இங்கேருந்து இறங்கி போகணுமா? ஆமாம். சரியான இடமா, பயங்கரமாக இருக்கிற இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, வாக்கா 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 ஏற்கா. இன்னும் ஹெவன் கிட்டே போகலையா நம்ம? இங்கோ அவன் போட்டு மேஷி ப்ராடக்டஸா தெரியுதா? அந்த போட்டு இருந்தால் What are you doing? டபிள்யூல பூரா போயிட்டுருக்கானுங்க ஃபைட்டுக்கு இருந்தால் எல்லோரும் போகிறானுங்க பாங்க. சோல்ஜர்ஸ் ஃபுல்லாக இருந்தால் தெரியுதா? புள்ளி புள்ளியாக இருப்பாங்க எல்லாம் கப்பலில் போகிறானுங்க. ஒரு ஆர்மி போகுது குட்டியாக. இங்கேருந்து போனால் ஆர்மி மாதிரி தெரில. ஏய் போச்சு போச்சு. யாரா நீங்கள்? இவனை போட்டுருவோமா? பைத்தியக்காரன் ஓடிட்டுருக்காங்க. ஓ, அவங்க அங்கே இதுக்கு போகிறாங்க போல், வார்ன் பண்ண போகிறாங்க போல். அவங்க எதுவும் பண்ணாமல் தான் அவங்க போயிடுவாங்களா? ஓட்டானுங்க. ஐயோ தாண்டி அங்கிட்டு போயிட்டான். அப்போ அவன் எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டலாம் நினைக்கிறேன். இப்போ அவங்க சிக்கினோம்னா அவங்க ஊரை கூட்டியிருப்பாங்க போல். Through the lodge up ahead. மேலே ஒரு லாட்ஜ் இருக்கா, அதை தாண்டி போனோம்னா போயிடலாம் அப்படின்றா. Back to the logging camp. Where were they taking the kids? அந்த பசங்களாம் எங்கே எடுத்துகிட்டு போனாங்க? நாங்கள் எல்லா இடத்துலையும் ஷெல்டர்ஸ் வச்சுருக்கோம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள ஐலாண்டை விட்டு நகட்டி கொண்டு போய் அங்கே கொண்டு போயிடுவாங்கன்றா. நல்லது தான், அவங்க அங்கே இருக்கிறது நல்லது தான் அப்படின்றா. அதெல்லாம் எல்லாம் பேக்கப் ஆனால் எல்லாம் ரெடியாக இருக்குது. Get your supplies. இங்கே என்ன இருக்குது? சப்ளைஸ் எடுத்துகிட்டு வாங்க போவோம். அதான் அவருக்கே தெரிஞ்சிச்சு நம்ம ஆப்போசிட்டாக போகிறோம்னா சப்ளை எடுக்க போகிறோம்னு. இன்னும் மேலே போகுது. கண்டிப்பாக காயின் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கலெக்டபிள்ஸில் இருக்க காயின். இது மேப் இருக்குங்க. என்ன மேப் இது? பெஞ்சமின் ஆலிஸ்வெல். ஓ, என்ட்ரி லாக் புக்குங்க. என்ன நடக்குது செய்யுதுன்னு போட்டிருக்கானுங்க. சரி ரைட் ரைட். இதில் ஒன்றும் இல்லை, வெறும் என்ட்ரி தான். இங்கிட்டு புல்லட் தான் நமக்கு இப்போ அவசியம். நன்றி நன்றி. ஓகே, வேறு என்ன, இறங்கிடுவோமா? அவ்வளோதான். வாக்கா இறங்கா 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 இறங்கா. ஏய் ஐயோ, ஒரு நல்ல வேலை. ரெடியாக தான் ஆச்சேன். ஐயோ சண்டை நடக்குது போல், சவுண்டு கேட்குது. ஓ, இது அங்கிட்ட உல்ஃபுக்கும் இது இவங்களுக்கும் நடந்துகிட்ருக்கு போல், ஸ்கார்ஸுக்கும். இருக்கு, அந்த ரூம் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன். மெடிசனு வேறு லெட்டர் போட்டிருக்கானுங்க. ஏதோ லெட்ரு சப்ளிமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்கிரேட் மெனு ரெடியாக இருக்குது. அப்புறம் அப்புறமே அப்கிரேட் பண்ணி பார்த்துக்கலாம். We are imperfect beings and thus we make ourselves imperfect in her eyes, so that teaching so say the elders, but the cuts on cheeks will burn and reached. பைத்தியக்காரன் ஏதோ இது அவங்க சாமியை அந்த அவள் இருப்பாள். அவள் யார்? லைட்டை காமிச்சிடப்ப கைடஸ் த்ரூ மேஷி கைடஸ்ன்னு வாங்கல. அவளுக்கு ஏதோ கவிதை மாதிரி எழுதி வச்சுருக்கான். உண்மையே ஒர்க் பெஞ்ச் கிடச்சிருச்சு. வேறு ஏதாவது இருக்காருங்க பார்த்துக்கிறேன். ஓகே, ஒரு அம்பு இருக்குது. அவ்வளோதான் இருப்பா. போகிறவில்ல இங்கே நிறைய ரெண்டு போல்ட் இருக்குது, சரக்கு இருக்குது. வேறு என்ன? அவ்வளோதான். சரி, ஒர்க் பெஞ்சு போய் இப்போது எதையும் அப்கிரேட் பண்ண முடியாதான் பார்ப்போம். போடு. 117 இருக்குது. இந்த ஸ்கோப் அவ்வளோ வேஸ்ட்டு. இது அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இது 4A ஸ்கோப்பு வேஸ்ட்டு. ஏன்னா லாங் ரேஞ்சில் அடித்தா அந்தளவுக்கு டேமேஜ் கொடுக்க மாட்டேங்குது. இது டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஏன்னா ஏற்கனவே ஒன் ஷாட் விழுகுது. அப்படின்னு டேமேஜ் போட்டுக்கலாம். பரவாயில்ல, 2 பேராக டேமேஜ் வாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஹெட் ஷாட்டில் போட்டோம்னா. ஓகே, அதாவது ஷார்ட்ஸில் பார்த்தேன் ஒரு தடவை. இந்த ஒன் ஷாட்க்கு வந்து நம்ம டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒருத்தனை கீழ் பண்ணோம்னா பின்னாடி எவனா இருந்தானா 2 பேருக்கு டபுள் கில் ஆகிப்போம். அந்த மாதிரி. என்ன இது ஒன்லேயே காலியாக போச்சு எல்லாம்? வேறு எதுவுமே போட முடியாது. சரி ரைட்டு, வாங்க போகலாம். இதில் வந்து பாம்பு ரெடி பண்ணிக்குவோமா? இல்லை மாத்திரை போடணும். வாஷ் பண்ணு. கிராஃப்ட் மோர் ஷிவ்ஸ். ஷிவுக்கு நீ தேவையா வேலை? வேறு எதாவது இருக்காப்பாம்மா? மொமெண்டம் டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. மொமெண்டம் டியூரேஷன் வேறு. ஃபாஸ்டர் இம்ப்ரூவ்டு பைப் பாம்ஸு. இம்ப்ரூவ்டு பைப் பாம்ஸ் கண்டிப்பாக தேவை. குரூப் வந்தாங்க டக்குனு தூக்கி போடலாம்ல மேலே அவங்க மேலே. வேறு என்ன இருக்குது? எனிமி மூவ்மெண்ட். அதை யூஸ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் ஷிவுக்காக போடலாம். ஷிவு கண்டிப்பாக தேவைப்படும்.
ஏன்னா குயிக்கர் வந்தால் சிவ விட்டால் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லிட்ட வந்து கத்தி தானாகவே அவங்க கொடுத்துட்டாங்க. இன்பில்ட்டாக கொடுத்தனால வேலை இல்லை. சரி ரைட், வாங்க போகலாம் வாங்க போகலாம் வாங்க போகலாம். Our village is just on the other side of the farmlands. இந்த ஃபார்ம் லேண்டை தாண்டினோம்னா அடுத்த வில்லேஜஸ் தான் அப்படின்றான். அப்போ ஃபார்ம் லேண்டில் ஒரு குரூப் இருக்கானுங்க. குரூப் இல்லாட்டி நேராக போயிடலாம். ஆமாம் இருக்கானுங்க. அவுட் சைடு பக்கத்தில் தான் சிக்கியிருக்காங்க. ஃபீல்டில் எல்லாம் சுற்றி கண்காணிச்சிட்டே இருங்கன்னு போடுறாங்க. ஸ்பேஸ் நீடலா? ஆமாம் அந்த இருக்குது. செம்மையாக்கலை பார்க்கவே. அதை நோக்கி போ. நம்ம இந்த இடத்த தாண்டினோம்னா அடுத்த வில்லேஜ் தான் வரும்ன்றான். வில்லேஜில் போய் அந்த மொட்டையை நான் காப்பாற்றணும். இப்போ 1 2 எங்களுக்கு 2 பேர் தரானுங்க. வேறு ஒன்றும் பெருசாக தெரிய மாட்டேன்றானுங்களே. நம்ம எப்படி சுற்றி போவோமா? ஓகே சுற்றி போய் அடிப்பேன். ஏன்னா நேராக போனால் பிடிச்சிருவானுங்க. புல் எதுவுமே இல்லை. இங்கே நிறையா புல் இருக்குது. ஆமாம் பின்னாடி அவனும் இல்லை. ஓகே சம்படிக்கா. அவ்வளோதான் சும்மா நடந்து போவாதான். எவனும் இல்லையே. எங்கே அந்த ஆக்கா 2 பேர் இருங்க. அம்பு எடுத்து போமா? அம்பை வச்சுக்கோங்க. கிராஸ் போ தானே? கிராஸ் போ. உண்மையா? ஊல்ஸ் கிட்டத்தட்ட டசன்ஸ் இருக்காங்களாம்லே. எப்படி நம்ம நடக்க விட்டோம் அப்படின்றான். இருங்க அப்படியே போடுவோம். எட்டி பாடுறா. ஐயோ வேஸ்ட்டு. அடி வாங்க மாட்டான். இன்னும் 2 பேர் தருவாங்களா அங்கிட்டு? எத்தனை பேர் இருக்காங்க தெரியல மொத்தமாக. ஐயோ ரொம்ப முன்னாடி போயிட்டான். சுட்டா பார்த்துருவானுங்களா அவனை? செத்துட்டா. ஐயோ போச்சு. பார்த்துட்டானுங்க. அவ்வளோதான். வேமா லோட் பண்ணுக்கா. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் சண்டை தான். ஏன்னா நீ பார்த்து என்ன அப்புறம் அதுக்குள்ளே யாராவை பார்த்த? போடு. அவ்வளோதான். இது செத்துட்டேன். வா அவ்வளோதான். எப்படி மாசா? இவன் கூட சண்டை ஒன்றா அவன் ஹெட்ஷாட் போட்டுருவான் பக்கத்தில் இருக்கவன். எங்கே அந்த வழியாக வந்துச்சா? சண்டை ஓட்டு அங்கே ஒரு மலை மாடை படுக்க வச்சுருக்கேன். இங்கிட்டு இருந்தால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்ற. சுட்டுருவோம்மா? அதான் பார்த்துட்டாங்க. என்ன எத்தனை பேர் இருக்க போகிறாங்க? அவ்வளோதான். ஐயோ முதல் இந்த மிஷினை வேறு ஆஃப் பண்ணுங்க. தேவையில்லாமல் 3 புல்லட்டாக போகுது. ஆமாம் எட்டிப்பார். அவ்வளோதான். ஐயோ மிஸ் ஆகிடுச்சே. ஹெட்ஷாட் போட்டுருவாங்க இருந்துச்சு. இன்னொரு வெட்டிப்பார். இந்த தடவை மிஸ் ஆகாது. எப்படி? அவ்வளோதான். சுற்றியல் வேணாம். நம்மகிட்ட கோடாரியே ஃபுல் மேக்ஸில் இருக்குது. ஓகே அக்கா ஓர ஸ்பீடை பார்த்தா இன்னும் ஆள் இருக்காங்க. ராகு சரக்கு அம்பு வேறக்கா. அது எடுக்கா. அங்கே அவங்க பைத்தியக்காரன் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். அவனை சைலண்டாக போடுவோம். வருங்க. வாடா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேறு நம்ம புடனைக்கு பின்னாடி இருக்கிறதே தெரியாமல் திடுறான். இங்கே தான் கிடக்கே. என்னது சிசர் நினைக்கிறேன். ஆமாம் கத்திரிக்கோள் அம்பு. நிறைய ஆகிட்டே இருக்கேன். அங்கிட்டு கிராஸ் நினைக்கிறேன். ரெக்கவர். ஓ அது தெரியுமே. வில்லு அம்பு விளையாடும் போதே தெரிஞ்சு. எள்ளி வச்சு விளையாடும் போதே எனிமிஸ்டேருந்து நம்ம திருப்பி ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஹெட்ஷாட் போட்டோம்னா உடையாமல் இருந்தா. ஓகே இங்கே இருக்க ஒருத்தனை போட்டோமே. அவன் டெல்லா போல் உடஞ்சிருச்சு போல் புல்லட்டு. அவ்வளோதான். ஒரு ஆஃபை கவர் பண்ணிட்டோம். இன்னொரு ஆஃபு இன்னும் இருக்கான் போலங்க. நான் முடிஞ்சிருச்சு நினச்சேன். ஓகே எங்கிட்ட இருந்தால் வருது. எவனுமே தெரிய மாட்டேன். லிசனிங் மூடில் வர இப்போ லிசனிங் மூடியே வேஸ்ட் போட வச்சே. முன்னாடி தான் திடுறான். புல்லுக்குள்ளே தெரியாதா? எவனுமே இருக்க மாதிரி தெரியல. ஆனால் பிஸ்னஸ் ஒன்று முடியாது. அந்த அங்கே இருக்காங்க. ஒருத்தன் தான் தர்றான் எனக்கு. வேறு எவ்வளோ தர்றானா? கீழே ஒருத்தன் வைக்கான் 2. சவுண்டு மட்டும் கேட்குது. அது 3 பேர் இருக்கானுன்னு நினைக்கிறேன். இதில் விசில் அடித்து செக் பண்ணுறானுங்க. ஒருத்தனை போட்டோம்னா இன்னொருத்தன் என்ன சவுண்டு வரும்னு கண்டுபிடிச்சிட்றான். 4 பேரா? ஓ அல்ல அவன் தான் நாங்கள் போயிருக்கான். அங்கே இவன் தனியாக இருக்கான். உள்ளே இருக்கவன் பானுக்குள்ளே இருக்கவன். மீதி 2 பேர் அங்கே தனியாக திடுறானுங்க. ஓகே பானுக்குள்ளே கூட போட்டால் தெரியாது எவனுக்கும். சைலண்டாக போய் போட்டுருவோமா? என்ன சவுண்டு கேட்குது? பானில் இருக்கவன் தானே வரான்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங் ரேஞ்சில் இருக்கானே. அம்பு போகும். என்ன எய்ம் தான் லைட்டாக ஆடினா கூட சம்மந்தமான இடத்துல போகும்.
இன்னும் அங்கே தான் இருக்கான். எப்படா வாங்கலேன்டா. ஐயா ஐயோ பார்த்துருவானோ. இல்லை அங்கிட்டு போகிறான். அவ்வளோதான். ஆசம். ஐயோ ஓப்பனுக்கு வந்துட்டேன். 2 பேர் தான். மிஸ் ஆகிட்டான். போச்சு, மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த அடி நீ முதலே வாங்கியிருந்தேன்னா நான் புல்லட் மிச்சமாக இருக்கும்ல. வாடா எங்கே பாடுறா, நீ பாடுறா. ஓட்டானே அவன் ஒருத்தர் தான் நினைக்கிறேன் ஸ்பாட்டன்ஸ். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். அது முடிச்சோம் நிப்பாட்டிக்குவோம். இன்றைக்கி எப்போ எவ்வளோ டைம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு இந்த எபிசோடுக்கு மட்டும், பார்ட்டுக்கு மட்டும். ஏறுக்கா வேமா ஏறுக்கா. இந்த போகிறான். நடுவில் கட் பண்ண முடியலங்க, அதான் லேட் ஆகி போச்சு. இந்த ஃபைட் மாதிரி நிப்பாட்டினா அறுவடை நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. பைத்தியக்காரன் எங்கே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யூஆர் ஃபினிஷ்டா. எங்கடா இருக்க? ஐயோ புல்லட்லாம் வேஸ்ட்டாக போதே. அவ்வளோதான். ஏண்டா என்னையே சொல்கிறியா? நீ வாங்கடா போடு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே போடுவேன். அதாவது கடைசியால் சுட்டா அந்த மாதிரி கட்சின்னு வரும் போல் எனக்கே தெரியாது. நான் ஓடத்தான் பார்த்தா அக்கா தான் மெதுவாக நடக்குது. எப்பா இந்த இடத்த கட் பண்ண முடியலனால இது வந்து டைம் ஆயிடுச்சு. இதோட முடிச்சுக்குவோம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இடத்த மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுத்தது ஸ்டார்டிங்கை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இங்கிட்டு சரக்கு, அங்கிட்ட அம்பு. இவன்ட்டு நிறையா முதுகில் அம்புக்கு எடுக்க முடியாது போலச்சே. ஓகே. போதை மாத்திர நிறைய தரேன். பவர் ஏதாவது ஏற்றுறோம்னா பார்க்கணும். வெடி மருந்து, ஷார்ட் கன்லாம் ஏற்கனவே ஃபுல் மேக்ஸில் இருக்குது என்கிட்ட. ஷார்ட் கன் யூஸ் பண்ணவே இல்லை, இப்போ தான் கவனிக்கிறேன். இவட்ட எது இருக்கா? இல்லை, அம்பெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. சரி ரைட், அந்த ஸ்பேஸ் ஷட்டில் நோக்கி போச்சுனால இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாக்கா போவோம்க்கா. ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ கண்டெக்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட கேமிங் ஃப்ரெண்ட்ஸு, கேம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ ஏதாவது பிடிக்காத விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு, ஏதாவது சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மாற்றிக்கி பார்க்குறேன். இதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸாக பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், see you.